இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, குழந்தை இயேசுனுடைய அன்பு குழந்தை செல்வங்களே, கடவுள் உங்களையும் என்னையும் எப்படி படைத்தார்? அவர் எப்படி படைச்சார் நம்மள? சொல்லுங்க. அவருடைய சாயலாகவும் அவருடைய பாவனையாகவும் படைத்தார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை ஆண்டவருடைய செய்தியை இந்த யூடியூப்ல கேட்டுட்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த செய்தி சென்று சேர வேண்டும் என்பதற்காக, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க யார்? Who are you? இப்படின்ற ஒரு கேள்விக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? நல்ல சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாருங்க? யாரு? நீங்க யாரு? வண்டர்ஃபுல். முன்னாடி இருந்து ஒரு குரல் வருகிறது, நாங்கெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். ஏன் நம்ம கொஞ்சம் நேரம் எடுக்காம முதல்லயே நான் உங்களுக்கு கொஸ்டினை கொஞ்சம் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா, கடவுள் உங்களையும் என்னையும் எப்படி படைச்சிருக்கிறார் அப்படின்னா இந்த ஆன்சர் வரணும், இல்லைன்னா இது ரொம்ப நேரம் ஆகும். இப்போ நமக்கு செய்திக்குள்ள போக முடியாது. இது ஒரு சின்ன தயாரிப்பு தான். 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் வார்த்தை. யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில பேர்லாம் இங்க இருக்கக்கூடியவர்களுக்குலாம், ஃபாதர் எனக்கு கோபம் அதிகமா வருது, ஒரே எரிச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? குறிப்பா ஒரு சிலரெல்லாம் பார்த்தா கோபத்தை கண்ட்ரோலே பண்ண முடியல. உங்களுக்கான ஒரு அருமையான இறை வார்த்தை. அதனால இந்த இறை வார்த்தையை உங்களை கடந்து போகாத மாதிரி கொஞ்சம் பார்த்துக்குவோம். 1 யோவான் 3வது அதிகாரம் முதல் இறை வார்த்தை வாசிக்கலாமா? ஓகே, ஒரே ஒரு சின்னது. நீங்க பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் சத்தமா வாசிங்க. நம் தந்தை நம்மிடம் எத்துணை அன்பு கொண்டுள்ளார் என்று பாருங்கள். அப்படின்னா என்னன்னா, கடவுள் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றோம்ல, இது ஒரு வரையறை இருக்கிறது. எது வரைக்கும் ஐ லவ் யூ? காசு இருக்கிற வரைக்கும் லவ் யூ, அழகு இருக்கிற வரைக்கும் லவ் யூ, இல்லையா? நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன், வார்த்தை எது வேணும்னு வச்சுக்கோங்க. ஆனா கடவுளினுடைய அன்பு அது எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்னா, வாசிங்க அடுத்த வாக்கியத்தை. நாம் கடவுளின் படுகிறோம், கடவுளின் மக்களாகவே இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹalleluya. We are God's children. நம்ம கடவுளினுடைய மக்கள், கடவுளினுடைய மகன். அப்ப இப்ப 2 கை இப்படி மார்போடு வச்சுட்டு சொல்லுங்க, அப்படி பெருமையா மார்த்தட்டி சொல்லுங்க. இப்போ ஒருவேளை அன்புக்குரியவர்களே, உங்களுடைய அப்பா சிஎம், உங்களுடைய அப்பா பிஎம், அல்லது உங்களுடைய அப்பா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கோடீஸ்வரன் நூட்டு பையன் நீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு பெருமை உங்களுக்கு இருக்கும். இப்ப நீங்களும் நானும் யாரு? அப்ப நாம எவ்வளவு பெருமை பித்திக்கணும் இல்லையா? பிரைஸ் தி லார்ட். நீங்க யாரு? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கை உயர்த்தி சொல்லுங்க, நான் கடவுளினுடைய மகன், நான் கடவுளுடைய மகள். சொல்லுங்க நல்லா சத்தமா சொல்லுங்க. ஓகே, வண்டர்ஃபுல். இப்போ உங்க வீட்டுக்காரர் யாரு? ஓகே, உங்க மருமக யாரு? உங்க மாமியார் யாரு? உங்க நாத்தனார் யாரு? என்ன சத்தம் கம்மியாகுது? சத்தம் வரணும் அதிகமா. உங்க மருமக யாரு? உங்க மாமியார் யாரு? உங்க நாத்தனார் யாரு? உங்க அப்பா யாரு? உங்க அம்மா யாரு? இப்ப எப்படி உங்களுக்கு கோபம் வருது கடவுளுடைய மகன் மேல? எப்படி அடுத்தவர்களை அழிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வருகிறது? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, திருமுழுக்கு பெற்றிருக்கிற அல்லது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அடிமை என்றோ, உரிமை குடிமக்கள் என்றோ, யூதர் என்றோ, கிரேக்கர் என்றோ எந்த பாகுபாடும் இல்லை. நீங்களும் நானும் வழிபடக்கூடிய கடவுள் உறவோடு இருக்கிறார். எப்படி? தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்று. அப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
பிளவுபடுத்தக்கூடியது யாரு? பிளவுபடுத்தக்கூடிய எண்ணம். I belong to a particular caste. நான் இந்த ஜாதியை சார்ந்தவன், நான் இந்த மொழியை சார்ந்தவன், நான் இந்த இனத்தை சார்ந்தவன். இந்த பாகுபாடெல்லாம் யார்கிட்ட வருது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மகன் நான் என்று சொன்னால், கடவுளுடைய மகள் நான் என்று சொன்னால், அப்போ உங்க கணவன் யாரு, உங்க மாமியார் யாரு, உங்க மருமக யாரு, எப்படி உங்களுக்குள்ளாக பிளவுபடுத்த வேண்டும் என்ற எண்ணம், சண்டை போட வேண்டும் என்ற எண்ணம், எரிச்சல் ஊட்டக்கூடிய எண்ணம், கோபப்படக்கூடிய எண்ணம் எங்கிருந்து வருகிறது? பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்க கடவுளுடைய மகன்னா அப்போ உங்க உறவுகள் யாரு? உங்களுடைய அலுவலகத்துல, நீங்க பணி செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய அண்டை வீட்டார் யார்? இவங்கெல்லாம் ஏன்னா அவங்க எல்லாம் தேச துரோகிகளா, தேச விரோதிகளா? கண்களை மூடி கரங்களை குவித்து நம்ம பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். நீ கடவுளுடைய மகன் என்றால் உன் வீட்டுக்காரன் யாரு? ஏன் உன் வீட்டுக்காரனோட சண்டை போடுற? ஏன் வீட்டுக்காரனோட மன்னிக்க முடியல? ஏன் உன் மாமியாரை பார்த்தா உனக்கு எரிச்சல் வருது? ஏன் உன் மருமகளை பார்த்தா எரிச்சல் வருது? ஏன் அடுத்தவனை பார்த்தா இந்த பாகுபாடு என்கின்ற எண்ணம் ஏன் வருகிறது? அன்புக்குரியவர்கள், இன்னைக்கு நம்ம கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியாமல் இருப்பதற்கு இது மிக முக்கியமான ஒரு காரணம். அதனாலதான் இன்னைக்கு இந்த செய்தியை சொல்றோம். ஒருவேளை ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்தை தொடுகிறது என்று சொன்னால் போய் நல்ல ஒப்புரவு அருட்சாதனை பண்ணுங்க. சில பேர்லாம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் செத்தாலும் உன் முகத்துல முழிக்கவே மாட்டேன். செத்த பின்னாடி இப்படி முழிப்ப? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம பயன்படுத்தக்கூடிய நான் செத்தாலும் என் பணத்தை கூட பார்க்க வரக்கூடாது. நீ செத்த பின்னாடி உன் பணத்தை பார்க்க வருவானா வரலன்னு உனக்கு எப்படி தெரியும்? பண்புக்குரியவர்களே, இந்த பிளவுபடுத்தக்கூடிய எண்ணம் கடவுளிடமிருந்து வரல. நீங்களும் நானும் கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று சொன்னால், கடவுளுடைய அன்பு அதில் தான் வெளிப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் எவ்வளவு உங்களையும் என்னையும் அன்பு செய்கிறார் என்று சொன்னால், நாம் எப்படி அடுத்தவர்களை மொழி, இனம், மதம், நிறம், பல்வேறு விதமான பிளவுகளால் நம்ம எப்படி அவங்களோட உறவாட முடியும்? ஏன்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு பின்னாடி இருக்கிற அந்த குழந்தை இயேசுவிடமா நம்ம கூடி வந்திருக்கிறோம். இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்குள் ஏதாவது பிளவுகள் இருக்கிறதா? நம்ம எல்லாரையும் ஒருங்கிணைக்கக்கூடியவர். அழகான ஒரு பாட்டு இன்னைக்கு, ஆளுகை செய்யும் ஆவியானவர். ஒருவேளை தூய ஆவியானவர் எனக்குள்ளாக அவர் ஆளுகை செய்கிறார் என்று சொன்னால், இந்த பிளவுபடுத்தக்கூடிய காரியங்கள், ஒருவேளை மற்றவர்கள் உங்களை எதிரிகளாக பார்க்கலாம், பகைவர்களாக பார்க்கலாம். நீங்க என்ன எப்படி வேணா பார்த்துட்டு போங்க, ஆனா நான் உங்களை அன்பு செய்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது அதுதான். கடவுளுடைய மகன், கடவுளுடைய மகள் என்று சொல்கின்ற பொழுது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், நாம் செய்யக்கூடிய காரியம் அதுதான். அதை நான் என்ன செஞ்சாலும் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்ன நிறைய ஒரு பிராக்கெட்ல வச்சுக்கிட்டு இதனுடைய அடிப்படையில் என்னை தொடர்ந்து காயப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுங்கள். யார் உங்களை வெறுத்தாலும் நேசிக்கிறவர்கள் நாம இருப்போம். யார் உங்களை காயப்படுத்தினாலும் அன்பு செய்யக்கூடியவர்கள் நாம இருப்போம். இது முடியுதா? அன்றைய கேட்போம். கண்கள் மூடி கரங்கள் குவித்து என்னோடு இணைந்து ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். தந்தையே உம்மை ஆராதிக்கின்றோம். தந்தையே உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கின்றோம். தூய ஆவியானவரே உம்மை ஆராதிக்கிறோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கின்றோம். மூவர் இறைவா உம்மை ஆராதிக்கிறோம். இரண்டு கரங்கள் உயர்த்தி இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எத்தனை பேர் நம்ம நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்குள்ள போயிருக்கீங்க? இந்த நற்கருணை ஆராதனை ஆலயத்திற்குள்ள ஒருவேளை போகாதவங்க இந்த வழிபாடு முடிச்ச உடனே உள்ளுக்குள்ள போங்க. மிக அழகாக அந்த ஆராதனை ஆலயத்துக்குள்ள ரெண்டு கரங்கள் இப்படி இருக்குங்க. அந்த ரெண்டு கரங்கள்ல காயங்கள் இப்படி இருக்குதுங்க. அந்த காயங்களோடு ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்திற்குள்ளாக அந்த நற்கருணை நாதருடைய மகிமையான பிரசன்னம் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்று உங்களுக்கும் எனக்கும்
இந்த வழிபாட்டில் பங்கெடுக்க வந்திருக்கிற எல்லோருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அற்புதமான மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம். ஒருவேளை இந்த இறை வார்த்தை மாற்றப்பட்டதாக இருக்கலாம், ஆனால் இதுதான் அல்லேலூயாவினுடைய ஒரு பதில் உரையாக இன்றைய நாளினுடைய வழிபாட்டில் நமக்கு கொடுக்கப்பட்டது. அதுதான் நம்ம பாடணும். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம். பைபிள் வச்சிருக்கிற எல்லாரும் ஓபன் பண்ணி ஒரு முறை கூட நீங்க சத்தமா, உங்களுடைய உதடுகள் மட்டுமல்ல உள்ளமும் சத்தம் எழுப்ப வேண்டும். ஏன்னா இந்த இறை வார்த்தை உங்களை கடந்து போகாதபடிக்காக கொஞ்சம் இறை வார்த்தையை வாசிப்போம். வாசிக்கலாங்களா? மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. இல்ல, ஒரு இறை வார்த்தை தான் சொன்ன, ஒரு இறை வார்த்தை தான். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனம் மட்டும் நல்ல சத்தமா வாசிக்கணும். மேலும் அவர், பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். பிரைஸ் தி லார்ட். கரங்கள் உயர்த்தி ஹalleluya. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேண்டும்? எல்லாருக்கும். யாருக்கு வேணுமோ நீங்க தான் கை உயர்த்தணும். ஆண்டவர் யார் யாரெல்லாம் கை உயர்த்துகிறீர்களோ, இப்ப இந்த இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்றது அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு இளைப்பாறுதல் வேணும். எல்லாருக்கும் ஒரே இளைப்பாறுதல் இங்க அப்படி நாடு யாரா வந்திருக்கோமா? இங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்களோட கூட நம்ம ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் உங்களோட பேசுறோம்னா, ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய இளைப்பாறுதல் என்பது வித்தியாசமானதாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு குழந்தை அழுது கொண்டிருக்கிற ஒரு குழந்தை நம்ம மார்போடு அணைப்பாரே மனக்கவலை. ஓகே, வண்டர்ஃபுல். இப்ப பாருங்க பிரியமானவர்களே, இப்போ அம்மாவுடைய மார்புல அல்லது அப்பாவுடைய மார்புல அந்த குழந்தையை அணைக்கின்ற பொழுது ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல வெயில் அடிக்குதுங்க, அந்த வெயில் அப்படியே நடந்து வர்றீங்க, ஒரு அழகான மரம் இருக்கிறது, அந்த மரத்தினுடைய நிழலுக்குள்ள போய் நிக்கிறீங்க, அங்க ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருடைய வாழ்விலும் இன்று தேவைப்படக்கூடிய இளைப்பாறுதல் என்பது வித்தியாசம். அன்புக்குரியவர்களே, திருப்பாடல் 27:4 ஒரு அருமையான வார்த்தை இருக்கிறது. என்னன்னா, ஆண்டவரே, நான் ஒரே ஒரு விண்ணப்பம் மட்டும் உங்களிடத்துல வைக்கிறேன். அந்த விண்ணப்பம் என்னவென்று சொன்னால், என்னுடைய வாழ்நாள் முழுவதும் உம்முடைய இல்லத்தில் நான் குடியிருக்க வேண்டும். இப்ப எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு விண்ணப்பம், அது என்னன்னா என் வாழ்நாள் முழுவதும், ஒருவேளை இந்த மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த மனித வாழ்வு முடிந்து என்னுடைய வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி அது அழிந்து போவதில்லை. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் அது மாறுபடுகிறது. அப்படின்னா அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்துல ஒருவேளை நம்ம இறந்து போனாலும் கூட இந்த வாழ்வு இந்த மன்னகத்தோடு முடிவடைவது கிடையாது. இன்னொரு மாறுபட்ட ஒரு வாழ்க்கை, அந்த நிலை வாழ்வுக்காக தான் இந்த மனித வாழ்க்கையில நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தை கொடுக்கிற படிப்பினையின் பிரகாரமாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம். அடுத்ததாக திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, உம்முடைய முகத்தினுடைய அழகை நான் காண வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப எத்தனை பேருக்கு ஆசை உங்களுக்கு, ஆண்டவரே உங்களுடைய இல்லத்துல நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் குடியிருக்கணும், உம்முடைய அழகை நான் காண வேண்டும். கொஞ்சம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 28வது வசனத்துல, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கக்கூடியவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள். இப்ப இந்த நற்கருணை ஆராதனை ஆலயத்துக்குள்ள நீங்க அப்படியே போகும்போது 2 கையை விரிச்சுக்கிட்டு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அவர் அழைத்து கொண்டே இருக்கிறார். ஆங்கிலத்துல மிக அழகா, கம் டு மீ, என்னிடம் வாருங்கள். இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரி, பிரச்சனை என்னன்னா, நீங்களும் நானும் வழிபாடு முடிஞ்சிருதுங்க, இங்கிருந்து வீட்டுக்கு போறோம், இந்த வார்த்தை இங்கையோட முடிஞ்சிருதான்.
இன்றோடு முடிஞ்சிருதா? மீண்டும் அடுத்த மாதத்தினுடைய முதல் வியாழக்கிழமை தான் என்னிடம் வாருங்கள் அப்படின்ற குரல் நமக்கு கேக்குதாம். என் பிரியமான சகோதர சகோதரி, நீங்க ஒளிவு மறைவு இல்லாம என்று சொல்லணும். ஒளிவு மறைவு இல்லாம இந்த நற்கருணை பிரசன்னத்தில் உயிரோடு வாழக்கூடிய ஆண்டவர் இயேசு இருக்காரா? சத்தமா உயிரோடு இருக்கிறாரா? அவரால கூடாத காரியம் ஏதாவது இருக்கா? இல்ல. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, அவருக்கும் உங்களுக்கும் எனக்கும் அவருக்கான உறவு என்ன? ஆண்டவர் சொல்றாரு, கம் டு மீ, என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல். எப்படிப்பட்ட இளைப்பாறுதலாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லையா, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு வேலை தேடி தேடி நான் சோர்ந்து போயிட்டேன், ஒருவேளை என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம் குழந்தை வாக்கியமாக இருக்கலாம், அல்லது ஒரு வேளை உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நீங்க வேண்டும் என்று இருக்கலாம். அப்படி பல்வேறு விதமான தேவைகள். அன்புக்குரியவர்களே, இன்று நீங்களும் நானும் யாரிடம் செல்கிறோம்? யாரிடம் செல்கிறோம்? நம்ம இன்னைக்கு பாட்டு ஒண்ணு பாடுவோம், அதுல திருத்தூதர்கள் சீடர்கள் சொல்லுவாங்க, யாரிடம் செல்வோம் இறைவா. அப்படி ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா? பாட்டெல்லாம் நம்ம நல்லா பாடுறோங்க. ஆனா நம்ம பரிசோதனை செஞ்சு பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு உங்களுடைய குழந்தையை நீங்கள் அதிகமாக அன்பு செய்கிறீர்கள் என்று சொன்னால், அந்த குழந்தைய ஒரு நாள் மட்டும் அந்த குழந்தையோட நேரம் செலவழிச்சுட்டு அப்புறம் ஒரு மாசத்துக்கு அந்த குழந்தைய நீங்க பார்க்கவே இல்லை, கண்டுக்கவே இல்லை. இது உண்மையான ஒரு அன்பா? பாருங்க பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ நற்கருணை நாதருடைய சமூகத்துல நான் செலவழிக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? அவர் என்னுடைய சொந்தம். பாட்டு நம்ம பாடுறோம், நிலையான சொந்தம் நீர்தானே என்று அப்படிலாம் பாடுறோம் இல்லைங்களா? அவர் நிலையான சொந்தமா நம்முடைய வாழ்க்கையில? சொந்தமா? அடுத்த கேள்வி என்னன்னா, அந்த சொந்தக்காரரோட நம்ம எவ்வளவு நேரம் டைம் நம்ம கொடுக்குறோம்? எனக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அநேக நபர்களுடைய வாழ்க்கையில கடைசி நேரத்துல தான் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம வருகிறோம். நீங்க ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்கிறது, உங்க வாழ்க்கையில சுமைகள் எவ்வளவு பெரிய சுமைகளாக இருந்தாலும் நீங்களும் நானும் யார்கிட்ட வரணும்? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட வரணும்? இன்னைக்கு நாளுடைய முதல் வாசகத்துல வாசம் மிக அழகாக, நான் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறேன், நான் இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறேன், ஆகவே நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்கே உரியவன். என்னுடைய விருது வாக்கு அதுதான். 16 வருஷமா முயற்சி செய்யறேன், ஆண்டவரே நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் உமக்குரியவனாக வாழ்வதற்கு முயற்சி செய்கிற ஆண்டவர் எனக்கு அருள் கூட. இப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பரிசோதனை செய்து பார்ப்போம். ஒருவேளை சில நபர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவை மட்டும் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர்கிட்ட வருவோமா? ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. இவ்வளவு பேர் நம்ம இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்திருக்கிறோம், ஏதோ ஒண்ணு நமக்கு வேணும். ஆனா இன்னைக்கு திருப்பாடல் ஆசிரியர் சொல்றாரு, ஆண்டவரே என்னுடைய விண்ணப்பம் இதுதான், என்னன்னா என்னிடம் எல்லாம் இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் கூட. புனித அகுஸ்தினர் சொல்வாரு, ஆண்டவரே my heart is restless until it rests in you. ஆண்டவரே என்னுடைய ஆன்மா எல்லாமே எனக்கு இருக்கிறது, எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று என்னிடத்தில் இல்லை. இப்ப இன்னைக்கு நாம் எல்லாம் இந்த இடத்துல வந்திருக்கிறோம், ஏதோ ஒன்று தேவை என்பதற்காக வந்திருக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு சொல்லக்கூடிய முதல் காரியம் என்னன்னா, உன் வாழ்க்கையில சுமை எவ்வளவு பெருசாக இருந்தாலும் சரி, நம்ம யார்கிட்ட வரணும்? ஆண்டவர் இயேசுவிடம் வரணும். கடந்த வாரம் ஒரு ஃபோன் சென்னையில இருந்து வந்துச்சுங்க. ஒரு சகோதரி நற்கருணை ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து ஜெபிக்கலான்னு போகும்போது அந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு சகோதரி ஒரு 6 மாசமா இவங்களும் நற்கருணை ஆராதனை ஆலயத்துல போய் அவங்க ஜெபிக்க ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட, சாதாரணமா அழுறதெல்லாம் இல்லைங்க, இன்னைக்கு யார் பக்கத்துல இருந்தாலும் இல்லைனாலும் ஆண்டவருடைய சமூகத்துல அவங்க அழக்கூடிய அந்த அழுகை இவங்களால உள்ளாரே இருக்க முடியல. எந்திரிச்சு வெளியில வந்துட்டு, ஃபாதர் இவங்க அழுற அழுகை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னா, ஏன் இப்படி ஆண்டவர் அழ வைக்கிறாரு? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு இந்த சகோதரி அவர்களுடைய அந்த அழுகையை ஆண்டவருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு இந்த இருக்கக்கூடிய இந்த சுமை, இந்த வேதனையை தீர்க்கக்கூடிய நபர் யாரு? அவர் மட்டும்தான். அதனால யாரு என்ன நினைச்சாலும் எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது, அழுது கொண்டே இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த சுமைகளை எல்லாம் யாரிடம் நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்வோம்? அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய சில என்ன சொல்றது, சில காரியங்களை அன்புக்குரியவர்களே சில மனைவியிட்ட சொல்ல முடியாது, சில பேர் கணவன்கிட்ட சொல்ல முடியாது, சில பேர் அப்பா கிட்ட சொல்ல முடியாது, சில பேர் அம்மா கிட்ட சொல்ல முடியாது. அப்போ இன்னைக்கு யாரிடமாவது உங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்க பகிர்ந்தாக வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஏன்ட்ட வாங்க, உனக்கு எவ்வளவு பெரிய சுமையாக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள். ஒரு பின்னில் அன்புக்குரியவர்களே, இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, அகில உலகம் முழுவதும் ஒரு பெண்ணை குறித்து பேசுறான். எந்த சோசியல் மீடியா நீ எடுத்தாலும், யூடியூப் எடுத்தாலும் ஒரு பெண்மணி குறித்து பேசுறாங்க. யார் அந்த பெண்மணி? யார் அந்த பெண்மணி? பாருங்க, ஒரு சிலருடைய வார்த்தைகள்ல ஒரு சிலருடைய வார்த்தை மெல்லிய குரலா கேக்குது. அவங்க பேர் என்ன தெரியுங்களா? ஜெமிமா. ஜெமிமா. உலகக்கோப்பை, இந்தியாவுக்கான அந்த உலகக்கோப்பைக்கான அந்த போட்டியில அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்மணி விளையாடுறாங்க. அந்த விளையாட முடிச்சோன்னு அவங்கள்ட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவர்கள் சொல்லக்கூடிய காரியம், இன்று நான் விளையாடி வெற்றி பெற்றதற்கு காரணம் இயேசுதான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பெற்றுக்கொண்ட எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் யாரிடம் வருகிறது? இயேசுவிடம் இருந்து. அப்ப இன்னைக்கு இந்த சகோதரி சொல்றாங்க, அதோடு மட்டும் அல்ல, அவங்க இறை வார்த்தையில மிக அழகான ஒரு இறை வார்த்தையை சொன்னாங்க. என்ன இறை வார்த்தை? விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 14 verse 14. விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது இறை வசனம் எடுத்து வாசிக்கலாமா? விடுதலை பயணம் 14வது அதிகாரம் 14வது இறை வார்த்தை. ஆண்டவர் உங்கள் சார்பாக போரிடுவார், நீங்கள் அமைதியாய். இப்ப அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உனக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஏன்ட்ட வா. பிரைஸ் தி லார்ட். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அன்பார்ந்த பெண்களே, அன்பார்ந்த கணவன்மார்களே, சில பேருடைய வாழ்க்கையில எல்லாம் இன்னைக்கு நாம விரும்பினாலும் விரும்பலினாலும் சில சங்கிலிகள்ல இருந்து நம்மளால வெளிவரவே முடியல. இந்த சங்கிலி எல்லாம் யாரா போட்டு நம்மளை கட்டி வச்சோன்னா நாமளே நம்ம போட்டு கட்டி வச்சுக்கிட்டோம். எப்படின்னா, சில விஷயங்கள்ல கணவன்கிட்ட சொல்ல முடியல, அதனால என்ன பண்றோம், நண்பன் என்று சொல்லி சில நபர்களோட நம்ம உரையாட தொடங்குறோம். இவர்கிட்ட சொன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லுவோம். அவரே நமக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருப்பார். உன் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு வந்து அவரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. கையில சங்கிலி, காலில் சங்கிலி, எல்லாத்துலயும் சங்கிலி, விடுபடவே முடியல. என் அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா சுமைகளையும் நான் தீர்க்கிறேன், என்னிடம் வாங்க. என்ன பிரச்சனைனா, நம்முடைய வாழ்க்கையில இந்த சுமைகளோடு ஆண்டவர் இயேசுவிடம் வர முடியல. வந்து அமர்ந்த ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஒருவேளை ஒரு நாள் உட்கார்றோம், 2 நாள் உட்காரோம், அதுக்கு மேல உட்கார முடியல. அப்ப சில நேரங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த நபர்கிட்ட பேசினா என்னுடைய சுமை குறைஞ்சிரும். உங்கள்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் ஃபாதர் எங்க மனசுல ஒரு பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. என்னைக்காவது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நற்கண்ண முன்னாடி போய் உட்கார்ந்து, ஆண்டவர் இயேசுவே, உங்களோட பேசினதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்குள்ள ஒரு அமைதி கிடைச்சிருக்கு, ஒரு நிம்மதி கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோமா? சொல்லியிருப்போம் ஒரு சில சூழ்நிலைகளில. ஆண்டவர் சொல்றாரு, உன் வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உனக்காக இருக்கேன். நம்ம என்ன பண்ணணுமா? அமைதியா இருங்க. உங்களுக்காக நான் போராடுறேன். யாருங்க சொல்லுவா இன்னைக்கு? அவர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் அவர்களுடைய போராட்டங்களே அவங்களுக்கு பெருசா இருக்கு. இதுல நீங்களும் நானும் சொல்லக்கூடிய, நான் இருக்கிறேன் உன்னோட அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு எங்க போனாங்க உங்களுடைய வாழ்க்கையிலும்? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, முதல்ல உங்களுடைய வாழ்க்கையில சுமையோடு இருக்கிறியா, ஏண்டவா. ரெண்டாவது, உன்னுடைய சுமைகள் எல்லாம் என்னுடைய சமூகத்தில் நீ இறக்கி வச்சிரு, நீ அமைதியாயிரு, உனக்காக நான் போராடுவேன். இந்த சகோதரி அந்த மைதானத்துல சொல்றாங்க, நான் அமைதியா இருந்தேன். ஸ்டாண்ட் ஸ்டில், ஐ எம் ஃபைட்டிங் ஃபார் யூ. ஆண்டவர் எனக்காக போராடினாரு. என்னுடைய உடல்ல தெம்பெல்லாம் போயிருச்சு,
ஆனா ஆண்டவர் எனக்காக போராடினாரு. என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவர் எனக்காக அவர் போராடக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளாக இருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில நம்மளால அமைதியாவே இருக்க முடியலைங்க. எங்களுடைய மறைமாவட்டத்தில் ஒரு அருட்பணியில் அவங்களுடைய ஸ்டேட்டஸ்ல நான் பார்த்து ஒரு அழகான ஒரு ஒரு செய்தி வச்சிருந்தார். என்னன்னா, சும்மா இருக்கிறவனால சும்மா இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். சும்மா இருக்கிறவனால, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்களேன். வாழ்க்கையில காலையில ஒருவேளை உங்க கணவனோ உங்க குழந்தைகளோ ஸ்கூலுக்கு போயிடுறாங்க, ஆபீஸுக்கு போயிடுறாங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சும்மா இருக்கிறீங்க. சும்மா இருக்க முடியுதா? முடியல. அங்க பாவம் கஷ்டப்பட்டு கணவன் அலுவலகத்துல போயிட்டு அவனுடைய பணிகள்லாம் முடிச்சுட்டு வருவான். வந்த உடனே இங்க ஆரம்பிப்பீங்க பாருங்க, இந்த உன் மருமக இருக்கா பாரு, உன் மாமியா இருக்கிறா பாரு. சும்மா இருக்கிறதுனால நம்மளால சும்மா இருக்க முடியல. அங்க வரக்கூடிய கணவனை போட்டு பாடா படுத்துறேன், அவன் ஏன்டா வீட்டுக்கு வந்தான்னு சொல்லி கொஞ்சம் லேட்டா வருவோம், கொஞ்சம் ஆவிக்குள் நிரம்பி வருவோம் அப்படின்னு ஸ்பிரிச்சுவல்டா வருவார். அப்படியே 4 காலில் வருவார். அப்பதான் ஒரு வேளை குடிச்சாரோ இல்லையோ, ஆனா அட்லீஸ்ட் கொஞ்சம் தெளிச்சிட்டாவது வருவார். அப்பதான்டா எப்பா என் முன்னாடி கொஞ்சம் அமைதியா இருப்பான். இன்னைக்கு சும்மா இருக்கிறவர்களால், அன்புக்குரியவர்களே, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, யார் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அடுத்தவர்களுடைய காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களாம் சும்மா இருக்கிறவங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இப்போ அந்த சும்மா இருக்கக்கூடியவருடைய வாழ்க்கையில தான் சாத்தான் விளையாடுறாரு. நீங்க பாருங்க, இன்னைக்கு சாத்தானோடு நாம் போராட வேண்டும் என்று சொன்னா சும்மாவே இருக்க கூடாதுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய இந்த காரியம் என்னன்னா, நீ அமைதியாயிரு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த அமைதி என்னன்னா, ஏன்ட்ட விட்டுரு. என் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு உங்களை வந்து ஒரு 4 வார்த்தை பேசிட்டாங்க அப்படின்னா திரும்ப ஒரு 10 வார்த்தை பேசுறதுக்கு நம்ம கரெக்டா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை உன் மருமகளோ உன் மாமியாரோ உன் உறவுகளோ உன்னை காயப்படுத்திட்டாங்களா, நீ அமைதியாரு, நான் சண்டை போடுறேன் உனக்காக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சீடர்கள் எல்லாம் திருத்தூதர்கள் எல்லாம் அப்படியே எருசலேம் போகக்கூடிய நோக்கத்தோட போறாங்க. ஒரு ஊருக்கு போறாங்க. அந்த ஊருக்கு போன உடனே அந்த ஊர்ல இவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே நம்ம திருத்தூதர்கள் கேட்கிற, ஆண்டவரே, வானத்திலிருந்து நெருப்பை கொண்டு அழிச்சிடலாமா? பிரைஸ் தி லார்ட். சும்மா இருக்க முடியல பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில, ஆண்டவரே இவ வந்து அழிஞ்சாதான், ஆண்டவரே என்னை இப்படி பேசிட்டான், ஆண்டவரே ஏதாவது பண்ணுங்க ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஆண்டவர்கிட்ட சொன்ன ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால நாமளே களத்துல இறங்குவோம், போவோம், மந்திரவாதி கிட்ட ஒரு முட்டையை மந்திரிச்சு வைப்போம், அந்த வியாபாரம் அழிஞ்சு போட்டோம், அந்த குடும்பம் அழிஞ்சு போட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நெய்வேலியில ஒரு சகோதரருடைய இல்லத்திற்கு போனோம். அவங்க செஞ்ச ஒரே ஒரு காரியம், ஒரு புது வீடு வாங்கினாங்க, அவ்வளவுதான். அந்த எனக்கு ஒரு வேலை இன்னைக்கு அவங்களுடைய சூழ்நிலை என்னன்னு தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய இல்லத்திற்கு கூப்பிட்டாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஒரு அழகான ஒரு வீடு. இவங்க ஆசிரியர், இவங்களுடைய கணவர் வந்து ஒரு தலைமை ஆசிரியர், ஒரே ஒரு மகன், நல்ல ஒரு கம்பெனியில, பெங்களூர்ல ஐடிஐ கம்பெனில லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிற ஒரு பையன். இவங்க செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னா, ஒரு வீடு வாங்கினாங்க, அவ்வளவுதான். அந்த வீட்டுக்குள்ள அவங்களால வசிக்கவே முடியல. பக்கத்துல இருக்கிறவனுக்கு பொறாம. அது எப்படா எங்க வீட்டுக்கு முன்னாடி நீங்க வந்து இவ்வளவு பெரிய வீட்டுல நீங்க வாழ்ந்துருவீங்க? என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இவங்க ஒரு ஆவிக்குரிய நபர். ஆகவே ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல முழுமையா ஒப்பு கொடுத்தாங்க. இந்த மாதிரி அபிஷேகமிக்க நபர்களை கூப்பிட்டாங்க, இல்லத்தை பிளஸ் பண்ணாங்க. எப்பொழுதெல்லாம் அப்படி பிளஸ் பண்ணாங்களோ அப்பெல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. இவங்க தான் பாக்குறாங்க இல்லையா, எப்படா நீங்க வாழ்ந்துருவீங்க, இன்னும் அதிகமா இன்னும் அதிகமா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட பிரியமானவர்களே, சில நேரங்களில் வியாபாரங்களோ, சில நேரங்களில் நம்முடைய குடும்பத்திலோ நமக்கு புரியாத, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்னால், இவையெல்லாம் வெளியிலிருந்து வரக்கூடிய எதிரிகள் அல்ல, நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, நெருங்கினவர்கள், நண்பர்கள் செய்யக்கூடிய காரியம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஓகே, உன் வாழ்க்கையில யாரு என்ன வேணா செய்யணும், நாம என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்துல வரணும். கம் டு மீ, பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே. இந்த குழந்தை இயேசு திருத்தலத்தில் இருக்கக்கூடிய மாதத்திற்கு ஒரு முறை இந்த வழிபாட்டுல மட்டுமல்ல, உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நற்குணநாதருடைய சமூகத்துல குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரமாவது போய் உட்காருங்க.
நான் சொல்லக்கூடிய இந்த செய்தியை கடைபிடித்து பாருங்க. ஒரு 7 நாள் கடைபிடிச்சு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் நற்கண்ண முன்னாடி அமர்ந்து பாருங்க. வாழ்க்கையில இவ்வளவு பெரிய மந்திரவாதியா வேணா இருக்கட்டும், இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், நமக்கு மிகப்பெரிய, நமக்காக சண்டை செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு நபர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹalleluya. இந்த கரங்களை உயர்த்தி ஹalleluya. இப்ப இவரால முடியாதது ஏதாவது இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமான சகோதர சகோதரர்கள், ஆண்டவர் முதல்ல சொல்றாரு என்கிட்ட வாங்க. ரெண்டாவது சொல்றாரு நீ அமைதியாயிரு, உனக்காக நான் போராடுறேன். இப்ப என்ன பிரச்சனைனா நம்மால அமைதியா இருக்க முடியல. எனக்கு எதிராக இப்படி நடந்துருச்சு, எனக்கு எதிராக அப்படி நடந்துருச்சு. நம்ம யார்கிட்ட போறோம்? யார்கிட்ட வரணுமோ அவர்கிட்ட வர்றதில்ல, யார்கிட்ட போக கூடாதோ அவர்களிடத்துல. பிரியமானவர்களே, ஒரு செய்தி கொடுக்க போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு அருட்சகோதரருடைய இல்லம். அந்த அருட்சகோதரருடைய இல்லத்துல ஒரு சகோதரி இருக்காங்க. அவங்க ஆசிரியர் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க படுத்த படுக்கையா இருக்காங்க. நல்லா தான் இருந்தாங்க, திடீர்னு படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. என்னடா அவங்களுடைய குடும்பத்துல இறப்புகள். அப்போ அந்த செய்தி முடிச்ச உடனே அவங்க ஃபாதர் எங்க வீட்டுக்கு கொஞ்சம் பிளஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. பங்குசாமியோட அனுமதியோட நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு உள்ளுணர்வு என்னன்னா, அவங்கள்ட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவர் விரும்பாத காரியங்கள் ஏதாவது பண்ணிருக்கிறாங்களா அப்படின்னு. அப்ப நான் கேட்கிறேம்மா, கடவுளுக்கு விரும்பாத காரியங்கள் நீங்க ஏதாவது பண்ணிருக்கிறீங்களா அப்படின்னு. ஃபாதர் எந்த எடுத்துட்டு வரேன் ஃபாதர்ன்னு சொல்லிட்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரர், ஒரு பேக் நிறைய ஒரு அருட்சகோதருடைய இல்ல. என்னன்னா என்ன சொல்றது, சாத்தானால ஓட்ட முடியுமா? சாத்தானால ஓட்ட முடியுமா? சத்தமா சொல்லுங்க. சாத்தானால ஓட்ட முடியுமா? யாரோ இவர்களுக்கு எதிராக ஏதோ பண்ணி வச்சுட்டாங்கன்னு இவங்களும் என்ன பண்ணிருக்கிறாங்க, போய் அவங்களுக்கு எதிராக ஏதோ பண்ணணும்னு சொல்லி வீடு ஃபுல்லா அங்கங்க திடீர்னு பார்த்தா இங்க போடுறாங்க, அங்க போடுறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபுல்லா எல்லா தீவனுக்குரிய காரியங்கள். எப்படி ஆசீர்வாதம் வரும் பாருங்க. இன்னைக்கு நான் அதை தான் சொல்றேன். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நமக்கு சுமை அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் யாரிடம் வர வேண்டும்? ஆண்டவர் இயேசுவிடம் வர வேண்டும். நான் சொன்ன அந்த குடும்பத்திற்கு சொன்ன சங்கதி என்னன்னா, ஒரு அரை மணி நேரம் நற்கரண முன்னாடி ஒவ்வொரு நாளும் உட்காருங்க. உங்களுக்கு எதிராக எவன் வேணா என்ன வேணா செய்யட்டும், நம்முடைய அழிவு அது ஆண்டவரால் மட்டும்தான் முடியும். நாம் அழிந்து போக வேண்டும் என்று சொல்லி யார் நினைத்தாலும் ஆண்டவர் அனுமதிக்கலாம். ஏதாவது நடக்குமாங்க? சொல்லுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா நம்ம ஆசீர்வாதமா இருக்க முடியுமா? அந்த ஆசீர்வாதம் ஒருவேளை ஒரு டெம்பரரியான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து கொண்டிருக்கலாம், நாங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், ஆனா எங்களுக்குள்ள ஆசீர்வாதம் இல்ல, எப்படியோ வாழ்றவையெல்லாம் வாழ்றான். அன்புக்குரியவர்களே, அவனுடைய ஷூக்குள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும் அவன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறான்னு. நிறைய பேருடைய சங்கிலிகள், கைகள் கால்கள், அந்த சங்கிலிகளை மாட்டிக்கிட்டு அவங்க படுற கஷ்டம் நமக்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு விவிலியத்திலிருந்து சில உதாரணங்களை உங்களுக்கு நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நான் அந்த விவிலிய வார்த்தைகளுக்குள்ள போல. திருத்திய பதிப்புல தானியேல் புத்தகம் 13வது அதிகாரம். இப்ப நம்ம வச்சிருக்கக்கூடிய இந்த பழைய பைபிள்ல பாத்தீங்க அப்படின்னா, திருத்திய பதிப்புன்றது இப்ப ரீசெண்டா அந்த எடிஷன்ல தானியேல் 13வது அதிகாரம். நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த பைபிள்ல தானியேலினுடைய இணைப்பு 2வது அதிகாரம். இந்த அதிகாரத்தில் அன்புக்குரியவர்கள் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச ஒரு அருமையான ஒரு திருமணமான பெண். இன்னைக்கு நிறைய பெண்கள் இங்க இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையை கொஞ்சம் பரிசோதனை செஞ்சு பாருங்க. அன்புக்குரியவர்களே, இவங்க என்னன்னா, இவங்களோட பேர் சூசன்னா. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா சொல்லுதுங்க? அவங்க ஒரு பேர் அழகியம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வார்த்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த 13வது அதிகாரத்துல 1, 2, 3 தானியேலுடைய இணைப்பு 2வது அதிகாரம் 1, 2, 3 அந்த வார்த்தைகளை வாசிச்சீங்கன்னா சூசன்னாவை குறித்து சொல்லியிருப்பாங்க. அவங்க பேர் அழகியா இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களை எப்படி வளர்க்குறாங்கன்னா, மோசேயினுடைய கட்டளை பிரகாரம் ஆண்டவருக்கு அஞ்சக்கூடிய ஒரு பெண்மணியாக வளர்றாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இருக்கக்கூடியவர்கள், இங்க திருமணமானவர்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய குழந்தை செல்வங்களை நீங்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்க. இந்த இறை வார்த்தை நீங்க வாசிக்கணும், உங்களுக்கு மிக தெளிவாக தெரியும். இந்த சூசன்னாவுடைய அப்பா அம்மா மோசேயினுடைய கட்டளைகளுக்கு இணங்க கடவுளுடைய வழித்தடங்கள்ல நடக்கக்கூடிய ஒரு பெண்மணியாக இந்த பேர் அழகியை வளர்க்குறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு புனிதர்களுடைய வாழ்வில் பார்த்தீங்கன்னா, நம்முடைய உடல், நாம் அணியக்கூடிய ஆடை, நம்முடைய கண்கள், நம்முடைய பேச்சு,
இவையெல்லாம் அடுத்தவரை பாதிக்காதபடிக்காக, அடுத்தவரை பாவம் செய்ய தூண்டாதபடிக்காக நம்முடைய பேச்சு, நம்முடைய பார்வை, நம்முடைய உடை எல்லாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு பேர் அழகியாக இருக்கக்கூடிய சூசன்னாவை அப்படி வளர்க்கிறார்கள். இப்படி வளர்க்கக்கூடிய இந்த சூசன்னா தன்னுடைய கணவனுடைய இல்லத்துல அவர்கள் குளிப்பதற்காக 2 பணிப்பெண்களோடு கூட அந்த இடத்துல செல்கிறார்கள். இவர்களுடைய அழகுல மயங்கினவங்க யார் தெரியுங்களா? யார் தெரியுங்களா? 2 கிளபோல்டுங்க. 2 கிளபோல்டுங்க. பிரியமானவர்களே, அதனாலதான் இன்னைக்கு ஒருவேளை ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். இப்ப சூசன்னாவை குறித்தும் ஆண்டவருடைய வார்த்தை இப்படி சொல்கிற அவங்க ஒரு பேர் அழகி. அப்படியே தொடக்க நூலுக்கு போனீங்கன்னா அங்க ஒரு அருமையான கடவுளுடைய கரம் வழி நடத்திய ஒரு நபர் இருந்தார். அவர் பேர் யோசேப்பு. அவர் நல்ல உடல் கட்டோடு இருந்த ஒரு பேர் அழகர். 2 பேரை நான் வைக்கிறேங்க. ஒன்னு ஒரு ஆண், ஒரு பெண். இந்த 2 பேருடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, இவங்க கடவுளுடைய கட்டளைகளை எப்படி கடைபிடித்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பாருங்க பிரியமானவர்களே, இன்னைக்கு யோசேப்பினுடைய வாழ்விலும் அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து போத்திபா வீட்டுல. இங்க சூசன்னாவோட வாழ்விலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. இவங்க வயதுல முதிர்ந்தவர்கள், அதிலும் எல்லா மக்களுக்கும் நீதி கொடுக்கக்கூடிய நீதி அரசர்கள், ஜட்ஜஸ். பாருங்க பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தில் மட்டுமல்ல, அகில உலகத்தில் நடக்கக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், கோயம்புத்தூர்ல 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பாலியல் வன்கொடுமைகள், இன்னைக்கு கடவுளுடைய பாதுகாப்பிற்குள் நம்முடைய குழந்தைகள் இல்லை என்று சொன்னால் யாரும் பாதுகாக்க முடியாது. ஆகவே இன்னைக்கு வளர் இளம் பருவத்தில் இருக்கிற இளம் பெண்கள், இளைஞர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுங்களா? திருப்பாடல் 121, மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன். அதில் ஆண்டவர் சொல்றாரு, அன்புக்குரியவர்களே, ஒருவேளை அப்பா அம்மா இன்னைக்கு நீங்களும் நானும் கண் அசந்தரலாம். ஆண்டவர் இஸ்ராயலை காக்கின்ற ஆண்டவர் கண் அயர்வதும் இல்லை, கண் உறங்குவதும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய குழந்தை செல்வங்கள் இங்க உள்ளூர்ல படிக்கலாம், வெளியூர்ல படிக்கலாம், உள்நாட்டுல படிக்கலாம், வெளிநாட்டுல படிக்கலாம். அவர்களுடைய வாழ்வு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் எந்த மாய வலையிலும் சிக்காமல் இருக்கணும்னா நம்ம பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை என்ன? அவங்களை ஆண்டவருடைய வார்த்தைக்குள் நம்ம வழி நடத்தணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ அப்படியே நியூஸை திறந்தாலே பயமா இருக்குதுங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இன்னைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய திருமணமான ஒருவேளை இளம் பெண்ணாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். பாதுகாப்பு ஆண்டவர் பாதுகாக்கலைன்னா உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. பிரைஸ் தி லார்ட். பாருங்க பிரியமானவர்களே, அப்ப இந்த சூசன்னா அவர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன செய்யணுமோ எல்லாமே கரெக்டா செய்யறாங்க. அப்படி செய்தும் கூட 2 முதியவர்கள் அவருடைய வாழ்வில் தவறாக நடக்க வேண்டும் நினைக்கிறாங்க. அங்கே நடக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்ப சூசன்னா சொல்லுவாங்க, அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு இந்த இறை வார்த்தையை மனசுல வச்சுக்கிட்டு நீ அமைதியா இரு, கடவுள் உனக்காக போராடுவார். அப்போ அவங்க சொல்றாங்க, ஒருவேளை இவங்க சொல்றதுக்கு நான் இணங்கலைன்னா கட்டாயம் எனக்கு சாவுதான், ஏன்னா கல்லடிச்சு கொண்டுருவான். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நான் இவர்கள் சொல்வதற்கு இணங்கினால் என் ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவம் செய்யக்கூடிய. இன்னைக்கு டொமினிக் சாவியோ அவர் சொல்றாரு, பாவம் செய்வதை விட சாவதே மேல். எத்தனையோ பேர் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, என்னுடைய பதவி உயர்வுக்காக, என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது ஒரு காரியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக கடவுள் என்ன நினைக்கிறார் என்பதை எல்லாம் மறந்துவிட்டு என் வாழ்க்கையில நான் நிறைவான இந்த உலக ஆசீர்வாதத்திற்குள்ள வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் பயமே இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் தவறி போய் கிடக்கிறோம். இங்க யோசேப்பு, இந்த 2 ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜயன்ட்ஸ். பிரியமான சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு யோசேப்பு தான் அணிந்திருந்த ஆடையை விட்டுட்டு ஓடுறாரு. 1 நாள் 2 நாள் அல்ல. தொடக்க நூல்கள் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் இதுபோல் அவருக்கு அழைப்பு வருகின்ற பொழுதெல்லாம் அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, என் கடவுள் எனக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. ஒருவேளை சகோதரர்கள் என்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள், சகோதரர்கள் என்னை விற்று விட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட ஆண்டவர் எனக்கு இந்த அரண்மனைக்குள்ள எல்லா அதிகாரமும் கொடுத்தாரு. அப்ப ஆண்டவருக்கு முன்னாடி நான் பாவம் செய்ய மாட்டேன். அவருக்கு தெரியும், ஒருவேளை நான் இதுக்கு நோன்னு சொன்னா அவருடைய வாழ்வில் என்ன நடக்கும்னு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், நீங்க சூசன்னாவும் அப்படிதான் சொல்றாங்க, ஆண்டவரே நம் பாவம் செய்யறதை விட சாகிறதே மேல். ஆண்டவர்கிட்ட வர்றாங்க. சுமை எவ்வளவு பெருசா வேணா இருக்கலாங்க. நான் சொன்ன இல்லைங்களா, ஒவ்வொருவருக்கும் தேவைப்படக்கூடிய
இளைப்பாறுதல் வித்தியாசம். Praise the Lord. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அங்கே சூசன்னா தலை மேல கைய வச்சு தலை மேல சத்தியம் பண்றாங்க. யாரு? 2 ஜட்ஜஸும் இந்த நீதி தலைவர்களும். இவங்க இன்னொரு நபரோடு தவறோடு ஒரு உறவில் இருந்தாங்க. நாங்க பார்த்தோம், இவங்க கல்லால் அடிச்சு கொல்லணும்னு அவங்களை அழைத்து செல்கின்ற பொழுது சூசன்னா கண்ணீரோடு ஜெபிக்கிறான். எத்தனையோ நபருடைய வாழ்வில் நாம் செய்யாத தவறுக்காக எத்தனையோ நபர்கள் இன்னைக்கு வழியா ஆண்டவர் சொன்னாரு, என்ன விஷயம்னே நமக்கு தெரிஞ்சிருக்காதுங்க. ஆனா ஏதோ ஒருவர் அப்படி ஒரு வேலை வாட்ஸ்அப்ல அப்படி பகிர்ந்திருப்பாங்க, அல்லது செய்தி உங்களுடைய காதுக்கு வந்திருக்கும். நம்ம என்ன பண்றோம்? அதை அங்கேயே ஸ்டாப் பண்றது இல்ல, அதோட எக்ஸ்ட்ரா ஒரு 4-5 பிட் அள்ளி போட்டு பத்த வச்சு விடுறோம். பிரைஸ் தி லார்ட். சூசன்னாவுடைய வாழ்க்கையில் அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு அவருடைய கணவர் மிகப்பெரிய ஒரு பொசிஷன்ல இருந்தார். ஒண்ணும் பண்ண முடியல. அப்பா அம்மா சொந்த பந்தங்கள்லாம் எல்லாருமே கைவிட்ட ஒரு சூழ்நிலை போல உடைய வாழ்வில் தோன்றலாம். ஆண்டவர் சொல்றார், அமைதியாரு, உனக்காக நான் போராடுவேன். அன்புக்குரியவர்களே, அங்க ஒரு இளைஞன், அவர் பேரு தானியேல். அவருக்குள்ள தூய ஆவியானவர் அவர் எழும்பி அத்தனை மக்களுக்கு முன்பாக, தானியேல் இங்க 2 ஜட்ஜஸ் வயது முதிர்ந்தவர்கள், ஒரு இளைஞன் சொல்றான், இந்த இரத்த பலியில எனக்கு பங்கு கிடையாது. பிரைஸ் தி லார்ட். பரபிரமானவர்கள், இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்முடைய எல்லா சுமைகளையும் இறக்கி வச்சிட்டோம்னா அவர் நம்மளை பார்த்துக்குவார். பிரைஸ் தி லார்ட். யார் வழியாவது ஆண்டவர் கட்டாயம் அவருடைய ஆவியானவரை தூண்டி தானியேல் வழியாக அங்கே சூசன்னா அவருடைய வாழ்வில ஒரு மிகப்பெரிய ஒரு விடுதலையை அவர் பெற்றுக் கொடுத்தார். இங்கே யோசேப்பினுடைய வாழ்வில சகோதரர்கள், உடன்பிறந்த சகோதரர்கள் அவரை விட்டு விட்டுருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார், அவன் தொட்ட எல்லா காரியங்களும் ஆண்டவரை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சூசன்னாவுடைய வாழ்வில் உடனடியாக செயல்பட்டார். யோசேப்பினுடைய வாழ்வில் கொஞ்சம் தாமதம் இருந்தது. சிறைச்சாலைக்குள்ள இருந்தால், ஆனால் சிறைச்சாலைக்குள்ளும் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கண்களை மூடி அப்படியே கரங்களை குவித்து நம்ம சிந்தித்து பார்ப்போம். நம்ம வாழ்வில் இன்னைக்கு நாம முதல்ல ஆண்டவர்கிட்ட வர்றோமா? என் சுமைகளோட சூசன்னாவை போல, யோசேப்புவை போல நான் ஆண்டவரோட வர்றோமா? ஆண்டவர்கிட்ட வர்றோமா? 2வது, நம்ம அமைதியா இருந்து, ஆண்டவரை நீங்க பாத்துக்கோங்க, ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, என் குடும்பத்துல, என் உறவுகள் மத்தியில எல்லாரையும் நான் கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக பார்க்கிறேன். ஆனால் கடவுளுடைய மகனாக, கடவுளுடைய மகளாக நான் பார்க்கின்ற பொழுதும் கூட எனக்கு எதிராக, நீங்க என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள், எனக்கு எதிராக நான் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு எனக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுடைய பாதத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் உங்களுக்காக போராடுவார். எத்தனையோ குடும்பங்கள், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னா, அந்த பிரச்சனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய எதிரிலாம் இல்லைங்க, நம்மோடு இருக்கக்கூடிய, ஒருவேளை அது உங்க கணவன், ஒருவேளை உங்க மனைவி, ஒருவேளை உங்க சொந்த பந்தங்களாக இருக்கலாம், நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம். நம்ம செய்யக்கூடிய ஒன்னே ஒரு காரியத்தை மட்டும் ஆண்டவர் சொல்றாரு, சுமை சுமந்து, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரேன், எல்லோரும் என்னிடம் வாருங்கள். உங்களை முற்றிலுமா ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்றாரு, விடுதலை பயணம் 14:14, நீ அமைதியாயிரு, உனக்காக நான் போராடுவேன். அப்படியே கண்களை மூடி கரங்களை மார்போடு அணைத்து வைத்துக் கொண்டு, திருத்தூதருடைய வாழ்வில் அவர்கள் அமைதியாக இருந்தால், பேதுருனுடைய வாழ்வில் ஆண்டவர் எப்படி சிறைச்சாலைக்குள்ளிருந்து அவர் வல்லமை மிக்கவராய் வானதூதரை கொண்டு விடுதலை கொடுத்தார் என்று நம்ம வாசிச்சோம். பவுலுடைய வாழ்வில், பேதுருடைய வாழ்வில், திருத்தூதருடைய வாழ்வில், இறைவாக்கினருடைய வாழ்வில் எத்தனையோ காரியங்கள் அவருடைய வாழ்வில் அவர்கள் விரும்பாதவர்கள் நடந்தாலும் கூட ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தாங்க. ஆண்டவர் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று வாசித்தோம். என் பிரியமான சகோதர சகோதரி, நாமும் ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் உறவோடு அவருடைய சமூகத்தில் வருகிறோமா? உரிமையோடு அவருடைய சமூகத்தில் நம்முடைய மகிழ்ச்சியை, நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோமா? பல பேருடைய வாழ்க்கையில சில நேரங்கள் நம்முடைய வார்த்தையினால, நம்முடைய சிந்தனைகளால, நம்முடைய செயல்களால அவர்கள் துவண்டு போவதற்கு நம்ம காரணமா இருந்திருக்கிறோமா? ஆண்டவர் அவர்களுடைய சார்பில் இருந்து நமக்கு எதிராக போராடுவார் என்கின்ற எண்ணம், கடவுளுடைய பயம் நமக்குள்ளாக இருக்கிறதா? பரிசோதனை செய்து பார்ப்போம். இந்த குழந்தை இயேசுனுடைய அருமையான குழந்தை செல்வங்களாக இருக்கிறோம். இந்த குழந்தை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு பாடம்.
என்னுடைய குழந்தைகள் நீங்கள், என்னுடைய குழந்தைகள் உங்களுடைய உறவுகள். எல்லோரும் கடவுளுடைய மகனாக மகளாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே பிளவு இருக்காது. ஆண்டவர் உறவோடு இருப்பது போல நம்முடைய வாழ்வும் மகிழ்ச்சியாக செல்லும். இந்த கல்வாரி பலிபீடத்துல நீங்கள் சந்திக்கிற சுமைகள் எதுவாக இருந்தாலும் கல்வாரி பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்காக போராடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையான இளைப்பாறுதலை கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். கட்டாயம் இத்திருப்பலி வழியாய் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்காக நாம் ஜெபிப்போம்.